இந்த பெப்பர் காளான் மசாலா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் மசாலா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த கிரேவிக்கு காரமே வெறும் மிளகு தான். அதனால் மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போது 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இல்லை காரம் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக காஞ்ச மிளகாய் சேர்க்குறவங்களா இருந்தால் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஈரப்பதம் இல்லாமல். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா எண்ணெய் சேர்க்காம நீங்கள் இதை போல் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டோமா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால தான் எண்ணெய் சேர்க்காம இதை வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக செவந்து வர டைமில் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியமான சைஸு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம 300 கிராம் காளான் எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா வதங்க நல்லா சுருண்டு வரும், அது ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா காளானில் இருக்க தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம லைட்டாக வதக்கிட்டோமா, அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கணும்னா காளானில் இருக்க தண்ணியை நிறைய இறங்கிடும். எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோன்னு தெரியாது. அதுக்காக தான் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அதே போல் காளானும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க மசாலா இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு மசாலா இன்னும் தேவைப்பட்டால் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியே சேர்க்கலை, வெறும் காளானில் இருக்க தண்ணி தான். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மீடியமான தீயில ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கோம் காளான் சேர்த்து. பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸு இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும். 1/2 லெமன் ஜூஸ், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இது 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான பெப்பர் காளான் மசாலா ரெடி.